Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Cricket தான் IPL தான் CSK 165 for 5 பார்த்துருப்பீங்க. 166 தான் அடிக்கணும் SRHக்கு. இதே கிரவுண்டில் தான் SRH 277 அடிச்சது மும்பை இந்தியன்ஸுக்கு எதிர. ஆனால் அது வேறு பிச்சு. காத்தில் ப்ரிவிலியன் நான் சொன்ன வேறு பிச்சில் தான் விட போகிறாங்க. பிளாக் சாயில் பிச்சில் 270 வரைக்கும் போகாதுன்னு. பட் இவ்வளோ கம்மியாகவும் நான் எதிர்பார்க்கல. ஸ்லகிஷ் பிச்சு, பால் நாட் கம்மிங் ஆன் டு த பேட் அட் ஆல். ஸ்பின்னருக்கு ஒன்றுமே இல்லை, எந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னா 3 ஓவர் தான் ஸ்பின்னர் போட்டாங்க. ஷபாஸ் அஹமத் 1 ஓவர் போட்டார், 11 ரன்னு, விக்கெட் வேறு எடுத்தார். அதுக்கப்புறம் அவருக்கு போலிங் தரல. இவர் மயக் மார்க்கண்டு 2 ஓவரில் அவர் 21 ரன் போட்டு வச்சுட்டாங்க. 3 overs 32 for 1. பாக்கி எல்லாமே ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் போட்டது. ஃபஸ்ட்டு 10 ஓவர்லேயே 7 bowler 11 ஓவரில் 7 bowler யூட்டிலைஸ் பண்ணிட்டார் பேட் கமின்ஸு. ஃபாஸ்ட் பவுலிங்ஸ் தான் அது கொஞ்சம் ஸ்லோவர், டெல்லி இன் கட்டர், கொஞ்சம் சென்சிபிளாக போடுறவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் சிஎஸ்கேக்கு 10 ரன்னாவும் இல்லை, முஸ்தபிசரும் இல்லை. எப்படி அடாப்ட் பண்ண போகிறாங்க தெரியல. முகேஷ் சௌத்ரி ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறாரு. துஷார் தேஷ்பாண்டே 165 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ஏன்னா 10 ரன்னா முஸ்தபிசர் இருந்தால் அடித்து சொல்லலாம், முடியும் ஃபைட் பண்ணலான்னு. இது ஏன்னா இவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ட்ராவஸ் ஹெட் இம்பாக்ட் பிளேயராக வர போகிறாரு. மார்க்ரம், கிளாசன், அப்துல் சமாத், அதுவும் இல்லாமல் ஆல்ரவுண்டர்ஸ் பேட் குமின்ஸ், ஷபாஸ் அஹமது, பூவிலாம் குட் பேட் ஆல்சோ. நட்ராஜன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேவர்டாக இருந்தாலும் கடைசியில் ஒரு விக்கெட் இருந்தாலும் ஸ்டில் 39 ரன் லெஃப்ட் ஆம் பவுஸ் பாலர். என்ன காரணம்னா ஃபஸ்ட் ஓவரில் 12 ரன்னு, 2வது ஓவரில் 15, 3rd ஓவரில் 5, மொத்தத்தில் 39. பிகாஸ் டொமஸ்டிக் விளையாடுறது நல்லா கிளியராக தெரியுது. வேறு ஜெயதேவ் உன்னத்கர் பாருங்க, அவரும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் தான். அவர் ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காரு. அவர் பாருங்கள் 4 ஓவர் 29 ரன் தான், ஒரு விக்கெட். பேட் குமின்ஸ் ரெகுலராக விளையாடிட்டு இருக்காரு. 4 over 29 runs, ஒரு விக்கெட். பூவி அவரோட கிளாஸ் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி டாட் பால் போட்ட ஒரே ஆள் இவர் தான் இந்த 15-16 சீசனில். ஸோ 4 overs 28 run, ஒரு விக்கெட்டு. நட்ராஜனுக்கு ஒரு விக்கெட். ஃபாஸ்ட் பாலர் எல்லாம் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஸ்பின்னருக்கு ஒன்று தான். ரச்சின் ரவீந்திரா பேக்கப் லென்த்தில் அடிக்க போனார் பூவியை. அக்ராஸ் லெஃப்ட் ஹேண்டர் 17 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. புல் பண்ண போனால் டாப் எட்ஜ் ஆகி காட் ஆகிட்டார் கிட்டக்கு. இன்டெலிஜென்ட்டாக போட்டாலே அவுட். நான் எப்போ சொல்கிறதா, போலர்ஸ் கேப்டன் இஸ் ஆல்வேஸ் குட். இவங்க பேட் கமின்ஸ் இஸ் அ போலர்ஸ் கேப்டன். சிஎஸ்கேக்கு ருத்ராஜ் இஸ் அ பேட்டிங் கேப்டன். வேற தோனி இருக்கிறனால அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போலர்ஸ் எப்படி திங்க் பண்ணுறாரு பாருங்க. பிச்சை பார்த்தோன்னே ஸ்லோவாக இருக்குமா, எந்த போலரை எந்த எண்டில் கொண்டு வரணுன்னு. கெய்க்வாட் 26 தான் எடுக்க முடியுது. ஷபாஸ் அஹமத் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் போட்டார். ஃபஸ்ட்டு பாலே கொஞ்சம் பார்த்துருக்கலாம் என்ன நடக்குதுன்னு. லாக் பண்ண போனார், லாங் ஆனில் கேட்ச் ஆகிட்டார். 26 தான். ஸ்ட்ரைக் ரேட் 123 ஒன்லி. ரவீந்திர ஜடேஜா 133, ரஹானே ஒரு 35, டூபே தான் ஹையஸ்ட் ஸ்கோர் 45, ஜடேஜா ஒரு 35 சம்திங், டேரல் மிச்சர் 13 அவுட் ஆகிட்டார். தோனி வந்து 2 பாலுக்கு நல்லா அந்த க்ரௌட் ஒரே சவுண்டு. அண்ட் ரஹானே 6 and 4 வந்தோடனே ஒரு 6 பேட் கமின்ஸும், புவனேஸ்வர் குமார் ஒரு 4 அடித்தார். அகைன் ஸ்லோவர் பால் பை ஜெயதேவ் உன்னட்கர், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர். ஸ்லோவர் பால் 104 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து என்ன பாருங்கள் அந்த ஸ்லோவர் டெலிவரி. ஆமாம், ரஹானே வைடு ஆஃப் ஸ்டம்பில் ரீச் பண்ண போனார் கட் பண்ணுறதுக்கு. மார்கண்டே கேட்ச் பிடிச்சிட்டாரு கலியில். இஸ்கோட் ஒன்லி 35 of 30, 2 4, ஒரு 6, 116 தான் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா குட் லென்த்லேயும் ஸ்லோவர் லென்த்லேயும் வேவேடாக போடாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்லோ டெலிவரி போட்டுட்டு இருந்தாங்க. பால் நாட் கம்மிங் பண்ணுறது. ஆக்சுவலிஸ் பால் வரல பேட்டில். அண்ட் மோர் ஓவர் இவங்க ஸ்லோவர் டெலிவரி வேறு போட்டாங்க. சிவம் டூபே தான் 45, கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாண்டார். 187 ஸ்ட்ரைக் ரேட்டில். வந்தோடனே 6 ஷபாஸை, 4 ஷபாஸை தான் 4, அப்புறம் ஒரு 4, அப்புறம் 6 மார்க்கண்டே. அவர் விளையாண்ட ஃபஸ்ட்டு 10 பால் 25 ரன், 10 பால் ஸ்பின்னர் தான் போட்டு அடிச்சார். இஸ் வெரி குட். நான் ப்ரிவிலியஸ் சொன்ன ஒரு ஸ்ட்ரைக் ரேட் அகேன் ஸ்பின் இஸ் 177. இஸ் ஷோர் தட் பேட் கமின்ஸ் ரவுண்ட் த விக்கெட் வந்தார் இவருக்கு. அகெயின் ஸ்லோவர் டெலிவரி காட் பேக்வர்ட் பாயிண்டில் புவனேஸ்வர் கேப் பிடிச்சிட்டார். அவுட் ஆயிட்டார். குருஷல் செட்டாக அவுட் ஆகிட்டாங்க. யாருமே 50 அடிக்க முடியல. அண்ட் 24 balls 45. ஜடேஜா கடைசியில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணார். ஐ எம் சர்ப்ரைஸ் டேரல் மிச்சலுக்கு மேலே ஏன் ஜடேஜா அவுட் ஆஃப் ஃபார்ம் ஜடேஜா வந்தாருன்னு. ஏன்னா கடந்த 25 இன்னிங்ஸில் அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் 26 தான் ஜடேஜா. அது ஸோ ஐ வாஸ் வண்டரிங் எதுக்கு ஒரு மேலே வந்தார். ஏன்னா போன மேட்ச்சில் டோனி அவருக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்கல. 3 டாட் பால் விளையாடர் உங்களுக்கு தெரியும் சேஸ் பண்ணும்போது டெல்லிக்கு எதிராக. நெவர்தலெஸ் இந்த கிரௌண்டில் தான் 523 ரன் அடித்தாங்க. அண்ட் bowlers will decide நான் சொன்னேன். bowlers will win you tournament. பாருங்கள், bowlers ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய பேட்டிங் லைனப்பை 165ல் 11 ஓவரில் 7 bowler யூஸ் பண்ணார். அதில் 2 ஸ்பின்னரு. அண்ட் பால் டெஃபினெட்லி ஹோல்டிங் ஆன் டு த பிச். செகண்ட் இன்னிங்ஸில் எப்படி வருது தெரில. பனி இருக்குமா, மிஸ்ட் இருக்குமா தெரியல. ஏன்னா 3 ஸ்பின்னர் இருக்காங்க அவங்ககிட்ட, ஜடேஜா, மொயின் அலி அண்ட் தீக்ஷனா. எந்த அளவுக்கு அவங்க இம்பாக்ட் பண்ண முடியும் we are not sure. 3rd wicket partnership தான் சென்சிபிளாக 50+ பார்ட்னர்ஷிப். 65 சிவம் டூபே அண்ட் ரஹானே. அண்ட் மற்றபடி நத்திங் மேட்ச். உன்னட்கர் பாருங்கள் 4 ஓவர் கடைசியில் 11, 13, 15, 17. போலர்ஸ் கேப்டன் இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. அப்படியே லைனாக உன்னட்கரை போட்டாங்க. ரொம்ப நல்லா போட்டார். 5 ரன், 10 ரன், 7 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டு அழகாக போட்டார். 4 overs 29ல். அண்ட் வேறு ஃபஸ்ட் மேட்சில் பும்ராவே 4 overs 36 அடித்தாங்க. மாப்பாக்கா 56 ரன் என்னமோ அடித்தாங்க. அது சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் சொல்கிறேன் SRH.
மொத்தத்தில் இதுதான் பத்திரானா முஸ்தபிசூர் இல்லாமல் இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியுமா? வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் ஃபேவரட். பட் கிரிக்கெட் எனிதிங் கேன் ஹேப்பன். பவர் பிளேயில் 48, 10 ஓவரில் 84, கடைசி 10 81 தான் அடித்தாங்க. 15 ஓவரில் 127, கடைசி 5 ஓவரில் எவ்வளோ 38 தான் எடுக்க முடிஞ்சுன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு பேட்டிங் எபிலிட்டி கம்மியாகிடுச்சா இல்லை பிச்சு பால் ரொம்ப ஸ்லோவாக வருதா. இந்த செகண்ட் இன்னிங்ஸ் தான் தெரியும். அன்லஸ் போத் த இன்னிங்ஸ் ஆர் பிளேட் வி கான்ட் சே எனி திங் பிச்சை பற்றி என்னன்னு. பட் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் விளையாண்ட பிச்சு மாதிரி இல்லை. பாப்போம் 165 சேஞ்ச் பண்ண முடியுதா இல்லையான்னு வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி ஹவ் குட் த பவுலர்ஸ் ஆர் bowling. பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் இப்போ ரெஜிஸ்ட்ரி பண்ணால் பவுலர்ஸ் தான் பண்ணணும். பார்ப்போம் துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரி அண்ட் ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு அப்டேட் பண்ணால் கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். ஜெயிக்க முடியுமா முடியாதா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பார்த்து நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.